எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோங்க. 80 கோடி ஏழைகள். வளர்ச்சி. தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது. தொண்டு நிறுவனங்கள், இந்த குழந்தை பேர் குஷி, இவள் பூஞ்ச நோய்பட்டு கிடக்கிறாள், ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்ணும் வாடிய முகமுமாக குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள். ஏன்? உணவில்லை. சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று, குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது. ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லை? அப்போ ஏன்? உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு 500 ரூபாயை கொடுத்து உதவுங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்துறது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே, இந்த இளம் தளிர்கள் தானே. அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? வளர்ச்சி என்றால் எது? எதை நோக்கிய வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அதானி இருக்கிற நாட்டில்தான் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். உடன் பிறந்தாரே, இது வளர்ச்சி. பசியோடு என் நாட்டு குடிகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள். பசியோடு என் தேசத்தின் பிள்ளைகள், பச்சிளம் குழந்தைகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் தர முடியுமா? தந்து இருக்கார்களா? பிறகு எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? விரைந்து செல்ல சாலை 4 வழி 8 வழி, அதிலே பயணிக்க 1.5 கோடி 2 கோடி 80 லட்சம் 90 லட்சத்திற்கு மகிழ் உந்துகள் கார், மலையை நொறுக்கி மாளிகை, மலையை கற்களாக்கி சாலை ரோடு, விரைந்து செல்ல விரைந்து செல்ல. சாலையிலே போகும்போது பளபளக்கும் கண்ணாடிகளிலே உயர்ந்த மாளிகைகள், அந்த கட்டடத்திற்கு பின்னே போனால் இடிந்த குடிசை, பலாயிரக்கணக்கான பாவப்பட்ட மக்கள் பட்டினியும் பசியுமாக, ஒட்டிய வயிறும் கிழிஞ்ச துணியும் பஞ்சரஞ்ச தலையுமாக பல கோடிக்கணக்கான மக்கள். எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? 8 வழிச்சாலை போடும்போது இவர்கள் சொன்ன காரணம் என்ன? விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம். சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா, சீரியல் பாப்பா, வேற என்ன புடுங்குவ? என்ன புடுங்குவ? சீக்கிரம் சீக்கிரம். எங்கடா போறிய? சீக்கிரம் எங்க போற? பெட்ரோல் செலவு குறையும், சீக்கிரம் போயிடலாம். கார்ல போறவனை பற்றியே கவலைப்படுகிற என் நாடு, கார்ல போறவனுக்கு சோறும் நீரும் கொடுக்கிற உழவர் குடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை? அதான் கேள்வி. எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? 5000 ஏக்கரிலே 5369 ஏக்கரிலே ஏர்போர்ட் கட்டுவதல்ல வளர்ச்சி, ஏர்பூட்டி உழுவதுதான் வளர்ச்சி. பசி இல்லாத நாடு. அடிமை இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த முழக்கம், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா. அடிமை இந்தியாவிலே அவன் முன்வைத்த முழக்கம் இன்று வரை தேவைப்படுகிறது என்றால், விடுதலை பெற்று 79 ஆண்டுகளிலே நடந்தது என்ன? இந்த ஆட்சியாளர்கள் சாதித்தது என்ன? என்ன